அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயற்குழு கூட்டத்திலே தலைமை கழகத்தில் நடைபெற்ற பொழுது இனி பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விட்டோம். அவை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். செத்தவன் உயிர் பெற்று வந்தாலும் வரலாம், ஓலக்கடல் ஊமை ஆனாலும் ஆகும். இனிமேல் சினிமா உலக நட்சத்திரங்கள் சினிமாவை காட்டி என்னுடைய நாட்டை ஆளுவதற்கு என்னுடைய சந்ததிகள் இனிமேல் அனுமதிக்க மாட்டார்கள் என்கிற தெளிவு எனக்கு இருக்கிறது. முதலமைச்சர் பதவி முக்கியமல்ல, தமிழர்களுடைய முதலுக்கு மோசம் வருகிறதா என்பதுதான் முக்கியம். சினிமா நம்பி அரசியல் சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை. எடப்பாடி எடுத்துங்களேன், இவருக்கு நம்ம உலகத்துல டொனால்டு ட்ரம்புக்கு அப்புறம் இவருக்கு தான் அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி, த்ரெட் இருக்கிற மாதிரி இவர் காமிச்சிட்டு இருக்கிறார். இவரை யார் என்ன பண்ண போறாங்க? இவர் போறாருன்னா 5000 போலீஸ் நிக்கிறாங்க, தெருவில் ரோட்ல நிக்கிறாங்க. இவருக்கு என்ன அப்படி பிரச்சனை இருக்குது? இவர் சாதாரண ஒரு பினாமி, சாதாரண ஒரு தரகர். இவர் காசு வாங்கி கொடுத்தாரு, ஜெயலலிதா காசு வாங்கி கொடுத்தாரு, சசிகலா காசு வாங்கி கொடுத்தாரு. இப்ப 2 பேருக்கும் துரோகம் பண்ணிட்டு இப்ப இருக்கிறார். அவர் தான் அதுதான் இவர் கவுன்சிலர் கூட லாக்கி இல்லாத ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கிறார். அதான் எங்களுக்கு எல்லாம் ஏத்துக்க முடியல.